ஹலோ எவ்ரிவன். வைஃபை மாடல் ஏசியில் Panasonic பிராண்ட் லீடிங்கில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு காம்படிஷனாக ப்ளூ ஸ்டார் நியூ வைஃபை மாடல் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் ப்ளூ ஸ்டார் வைஃபை இன்வெர்டர் ஸ்மார்ட் ஸ்பிளிட் ஏசி. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தோன்னா ஃபுல் ரிவ்யூ இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குன்னா 1 டன், 1.3 டன், 1.5 டன், 2 டன்ஸில் இருக்குது. இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் ப்ளூ ஸ்டார் ஸ்மார்ட் ஏசி ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து ப்ளூ ஸ்டாரோடைய ஓன் ஆப். அந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டா இந்த ஏசியை உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். இது வைஃபை எனபிள் ஏசினால இதில் ஒன் டேப் ஜென்டல் கூலிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா ஏசி கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதுவே நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு 10 மினிட்ஸ் பிஃபோராக உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கும் ரூம் கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த ஏர் கண்டிஷனரில் ஏஐ ப்ரோ ஆம்பியன்ஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவுட்டோரில் இருக்கிற கிளைமேட் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இண்டோரில் நமக்கு தேவையான கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். நம்ம டர்போ கூல் ஆப்ஷன் எனபிள் பண்ணும்போது நம்மளோட ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். இதில் ஸ்மார்ட் ஐடி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏசி நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்ஸா வாய்ஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த ஏசியில் ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 டேரக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அப், டவுன், லெஃப்ட், ரைட் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிவிட்டு ரூமில் நம்ம எந்த இடத்துல நின்னாலும் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும். ஆன்டி கொரப்ஷன் ப்ளூ ஃபின் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ஏரில் இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணும். காப்பரோட லைஃப் டைம் வந்து அதிகம். தண்ணி படா துரு பிடிக்காமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டஸ்ட் ஃபில்டர் அண்ட் ஆட்டோ க்ளீன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஏரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக்டீரியாலாம் இருக்கும். இந்த ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட் பேக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தான ப்ரீத்திங் வந்து கிடைக்கும். ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இந்த ஏசியோட ஃபில்டர் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏசியை ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும். கிளைமேட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அவுட்டோரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸரில் ஆன்டி கொரப்ஷன் அக்வாட்டிக் ஜாக்கெட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஏரில் இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க கம்ப்ரஸரோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக இந்த ஏசியில் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து இருக்குது. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும். ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க ப்ளூ ஸ்டார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியை நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். என்னதான் இடி மின்னல் ஆச்சாலும் இந்த ஏசிக்கு ஒன்றுமே ஆகாது. செல்ஃப் டைனசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம மேனுவலாக செக் பண்ணுறதுக்காகவும் கஸ்டமர் சப்போர்ட் டீமையும் சர்வீஸ் டீமையும் நம்ம ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டைனசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசர் ரேட்டிங் 5.02 வந்துருக்கு. R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் 5-in-1 கன்வெர்ட்டபிளாக பார்க்கலாம். 5-in-1 கன்வெர்ட்டபிள்னா இந்த ஏசி நம்ம 5 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம். 5-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த ஏசி 100% ரன் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 80% ரன் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 60% ரன் ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 40% ரன் ஆகும். ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி 110% ரன் ஆகும். இதனால் இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கோம்னா நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைச்சா போதும். அப்போ ஏசி ஃபுல்லாக ரன் ஆகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அப்போ நம்ம ரூமில் ஒரு ஆள் இருக்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும். ரிமைனிங் 60% பவர் வந்து சேவ் பண்ணோம். நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங்கை ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ரூமில் 2 பேர் இருக்காங்கன்னா 5-in-1 கன்வெர்ட்டபிளில் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க 2 பேருக்கு தேவையான கூலிங் மட்டும் ஏசி ஜென்ரேட் பண்ணோம். ரிமைனிங் பவர் சேவ் பண்ணோம். இந்த கன்வெர்ட்டபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்வெர்ட்டபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் எதனா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்து வருவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும். அப்போ நீங்கள் 5-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபிஃப்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஏசி வந்து 110% ரன் ஆகும். இந்த நார்மலாக ரன் ஆவதோட 110% ரன் ஆகுதுனால வீட்டுக்கு வந்துருக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து கிடைக்கும். நீங்கள் ஏசி நார்மல் மோடில் ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட் 1 வந்து சூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஏசி வாங்கின பிறகு இந்த மோட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். வாரண்டி பற்றி பார்க்கும்போது ப்ளூ ஸ்டார் ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது ப்ளூ ஸ்டார் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது ப்ளூ ஸ்டார் இந்த ஏசி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். அமேசானில் ஏசி டெலிவரி பண்ணால் 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. பிராண்ட்லேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணுவாங்க. சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏர் கண்டிஷனரை ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு பார்க்கலாம். இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிள் இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்ககிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்ககிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஏசி அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கும்போது அவங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க. ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட். இந்தியாவில் அதிக ஏசி சேல்ஸ் ஆன பிராண்ட்ஸில் இவங்களும் ஒன்று. அதனால் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நம்ம பார்த்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.